ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? ஆல்ரெடி 34 இன்ச் பிளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோல இந்த ஃப்ரண்ட் டாட்டும் பேக் டாட்டும் எப்படி வந்து மார்க் பண்றது அப்படின்றத பார்க்க போறேன். எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் டாட்டும் பிடிச்சு பாருங்க. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும் பிளவுஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அந்த மெஷர்மெண்ட்டை இங்க பேக் போர்ஷன்ல அளந்து பாருங்க. 8.5 இன்ச் மார்க் பண்ணிருப்போம். இந்த 8.5 இன்ச்ல பாதி வந்து பாத்தீங்கன்னா 4.25 இன்ச். சோ இப்ப இந்த 4.25 இன்ச்ல வந்து பேக் டாட் நம்ம பிடிக்கணும். இந்த 4.25 இன்ச்ல இருந்து கரெக்டா மேல 4 இன்ச். சோ இந்த பக்கமும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு half இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பேக் டாட் வந்து பிடிச்சு பாருங்க. கரெக்டா இருக்கும் பிளவுஸ் நீங்க வியர் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஈவனா வரும். சோ கரெக்டா நம்மளோட மெஷர்மெண்ட்ல இருந்து ஆஃப் வந்து கரெக்டா மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு half inch வந்து மார்க் பண்ணிட்டு டிரா பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து பேக் டாட் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டாட் வந்து எப்படி மார்க் பண்றதுன்னு காமிப்பேன். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணி எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி. அந்த மெத்தட்ல மார்க் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஃப்ரண்ட் டாட் வந்து பெர்ஃபெக்ட்டாவே வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? ஃப்ரண்ட் டாட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணிருக்கோம். இந்த சென்டர் டாட் இங்க இருந்து உங்களோட டாட்டோட மெஷர்மெண்ட் வந்து 1.25 இன்ச்சா அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ கரெக்டா வந்து எப்பவுமே எல்லாருக்குமே 1.5 இன்ச்சே ஓரளவு கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க 1.25 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்ப வந்து 1.5 இன்ச் மார்க் பண்றேன். இங்க இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்றேன். சோ மார்க் பண்ணிட்டு இப்ப இதை வந்து டிரா பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் டாட். செகண்ட் டாட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க இருந்து நெக் மார்க் பண்ணோம் இல்லையா? அங்க இருந்து அந்த ஹைட் மார்க் பண்ணிருப்போம். அது வரைக்கும் இவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதுல இருந்து சென்டர் இப்ப 5.5 இன்ச் இருக்கு இல்லையா? சோ கரெக்டா 2.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச், இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் பண்ணிட்டு இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா? இங்க இருந்து கரெக்டா ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சோ இந்த சென்டர் டாட்ல இருந்து வச்சீங்கன்னா 2 இன்ச் மார்க். இப்ப இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து செகண்ட் டாட். நெக்ஸ்ட் தேர்ட் டாட் பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க இருந்து திரும்பவும் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு இல்லையா? இதை இப்படி பிடிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேர்ட் டாட் வந்து இந்த இடத்துல கரெக்டா வந்துரும். சோ இப்ப இங்க மார்க் பண்ணிட்டு சோ கரெக்டா இந்த ஆம்போல்ல இருந்து இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 4.25 இன்ச் இருக்கு. இப்ப இந்த 4.25 இன்ச்ல பாதி வந்து 2 இன்ச் ஒரே ஒரு ஃபுல். சோ அங்க இருந்து இப்ப இதுதான் ஜாயின் பண்ண போறோம். கரெக்டா இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து ஒரு 1/4 இன்ச். சோ இங்க இருந்து 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி இப்போ இந்த 3ல இப்போ இத வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டாட். இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா?
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். நீங்க ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணும்போது, உங்களுக்கு ஷேப் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். சில பேருக்கு வந்து என்னன்னா, ஷேப் வந்து ஷார்ப்பா இருக்கு ஷார்ப்பா வேணும்னு நெனச்சாங்கன்னா, இதோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். நீங்க 1 1/2 இன்ச்சா கூட மாத்திக்கோங்க. அப்ப வந்து இன்னுமே கொஞ்சம் ஷார்ப்பா வரும். பட் 2 இன்ச் அப்படின்றது எல்லாருக்குமே காமனா ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஃப்ரண்ட் டாட்டையும், பேக் டாட்டையும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மெத்தட் ஈஸியா இருக்கா இல்லையான்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பிளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.